ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது எனக்கும் விக்னேஷ் ப்ரோக்கும் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் அது. ஸோ போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ஷோல்டரில் ஒரு பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணிட்டாரு. நான் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரில, நான் பார்த்தேன் அப்படின்னாரு. நான் வண்டியை அப்படியே ஸ்லோ பண்ணுறேன். இல்லை வண்டி நிப்பாட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு. நான் அதை பார்த்துட்டேன், நீங்கள் கவனிக்கலாட்டுக்கு நான் நீங்கள் பார்த்துட்டு நினச்சிக்கிட்டு ஒரு வயதில் நான் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அது அப்படியே கிராஸாக அப்படியே என் பக்கத்தில் அப்படியே வந்துருச்சு ப்ரோ. நான் டேர்னிங் பண்ணுறோம், என் பக்கத்தில் வந்து காதில் வந்து ஒரு மாதிரியா அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேளுங்க ப்ரோ. எடுத்துக்கோங்க, என் மன்னிச்சுக்கோங்க, இவ்வளோதான் இங்கே தெரியுது, எங்கே இருக்கீங்க தெரியல. சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இருக்குது. அதே நேரம் லாஸ்ட்டாக இந்த மம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ ஃபைனலாக முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது எனக்கும் விக்னேஷ் ப்ரோக்கும் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் அது. ஸோ இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அதே நேரம் வீடியோக்கான பர்பஸ் மெயினாக பார்க்கும்போது அந்த மம் சீரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமான ஒரு சில ஃபுட்டேஜோட ரியாக்ஷன் பண்ணணும்னு தோணுதவங்கக்கிட்ட அதை நான் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஷேர் பண்ணணும்னு தோணிருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ண காரணமே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சில அப்டேட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொன்னால, அது என்ன மாதிரி அப்டேட்டுங்கிற விஷயத்தை நான் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டோன்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அந்த அப்டேட் என்னங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். என்ன அப்டேட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெயின் அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும். பெரிய லொக்கேஷன் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அன்டச்சடு லொக்கேஷன் அது. இது வரைக்கும் யாருமே அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு லொக்கேஷன். நானும் விக்னேஷ் ப்ரோவும் அந்த லொக்கேஷன் பற்றி கேள்விப்பட்ட உடனே போய் பார்த்துட்டோம். பயங்கரமாக இருக்குது லொக்கேஷனும். அதே நேரம் அங்கே நடந்த ஒரு சில இன்சிடெண்ட்டும் கேள்விப்படும் போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எப்படி எடுக்க போகிறோம் என்ன எதுங்கிறது கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட ஒரு சில வீடியோ மார்னிங் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜ்லாம் என்கிட்ட இருக்குது. அது நான் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என் சேனலில் வரும், விக்னேஷ் ப்ரோ சேனலே வரும் கண்டிப்பாக. ஸோ ஸ்டே கனெக்டட். அந்த வீடியோ வர வரைக்கும் கண்டிப்பாக எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சில பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் இருக்குது. மார்னிங்லேயும் ஒரு சில இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது கண்டிப்பாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக வரும். ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில லொக்கேஷன்லாம் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணியிருக்கோம். பயங்கரமான லொக்கேஷன்ஸ் விஷயமும் அங்கே நடந்த விஷயமும் ரொம்ப கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. ஸோ மார்னிங் நாங்கள் போய் பார்த்து ஒரு சில ஃபுட்டேஜ்லாம் நான் எடுத்திருக்கேன். அது கண்டிப்பாக என் சேனலில் வரும். விக்னேஷ் ப்ரோ சேனலில் வந்து ஒரு சில ஃபாலோஅப் சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருக்கட்டும், அந்த வீடியோ நடந்ததுக்கு அப்புறமேல என்னாச்சு ஏதாச்சுங்கிற விஷயத்தை வந்து ஃபைனல் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்பு நான் போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஸ்டடியில் நீங்கள் சைக்கோ சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ அதுக்கப்புறமே அந்த ஒரு சில ஃபுட்டேஜ் இருந்தும் என்னால் வந்து உங்கள்கிட்ட ஷேர் அவரால் பெஸ்ட்டு ஷேர் பண்ணிக்க முடியல. ஸோ அவரை ஷேர் பண்ணனால என்னால் விஷயத்தை வந்து ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. யூடியூப் சம்மந்தமாகவும் அதை வந்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டேஜ்லாம் ஆடியன்ஸை கொண்டு சேர்க்கும் போது அவங்க இதுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்க, இது அவங்க வந்து அகேன்ஸ்டாக எடுத்துப்பாங்களா இல்லை எப்படி ஏதுங்கிறது தெரியாமல் அந்த வீடியோ வந்து ஒரு சில ஃபுட்டேஜ்லாம் அந்த மாதிரிலாம் நடந்து முடிஞ்சிருக்கு. முக்கியமாக சொன்ன குறிப்பாக என்னையை பேஸ் பண்ணி முடிஞ்சிருக்கு அந்த விஷயம் வந்து. ஸோ எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கும்போது என்ன மாதிரிலாம் நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும் ஆடியன்ஸை கூடவே சேர்க்கும்போது அவங்க இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க, எப்படி நமக்கு அகேன்ஸ்டாக முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் ஒரு சில வீடியோஸ்க்கான ரீசன்ஸ் நான் வந்து மேபி ஒரு அடுத்த விஷயம் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக போகிற மாதிரி இருந்தாலோ இல்லை வந்து ஒரு என்கொயரி சம்மந்தமாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து மாட்டிக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட போகிறதுனாலும் அது ஒரு சில ஃபுட்டேஜ்லாம் இருந்தும் அதை அவங்ககிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு தெரியாமல் அந்த வீடியோ அப்படியே ஃபைனல் இப்படி முடிச்சிடறோம். ஸோ அதுதான் ரீசன்ஸ். இதுக்கப்புறமேட்டு எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி அது சம்மந்தப்பட்ட அதுக்கப்புறம் அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட வருமா வராதாங்கிற விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக என்னோட சேனல் வந்துடும். ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து கோஸ்ட் பீரியட் சேனலில் ஸோ அதெல்லாம் கோஸ்ட் பீரியட் சேனலில் விக்னேஷ் ப்ரோ சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க என் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில அப்டேட்ஸ்லாம் என் சேனல் மெயினாக வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் அவர் சேனலில் சொல்ல முடியாதுங்கிறதுனால ஸோ நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்டே கனெக்டட். இது சம்மந்தப்பட்ட வீடியோவும் என் சேனலில் வரும், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இப்போ முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ இந்த மம் சீரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மம் சம்மந்தப்பட்ட ஒரு சில ஃபுட்டேஜ் ஒரு சில விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு பயங்கரமாக நடந்திருக்கு, ஸோ அங்கேருந்து நாங்கள் தப்பிச்சோமா இல்லையாங்கிற விஷயத்தை வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணாமல் இப்போ வரைக்கும் இருக்கோம். அதுக்கான ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது. விக்னேஷ் ப்ரோ சேனலில் அது கண்டிப்பாக வரும்.
சம்மந்தப்பட்ட அடுத்த பார்ட் வந்து வருமா வராதுங்கிறது என் சேனல்லே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, விக்னேஷ் ப்ரோ சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணார். கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட பார்ட்ஸ் இருக்குது. அது ஒரு சில ஃபுட்டேஜை வந்து எப்படி சொல்கிறது, அதுதான் நம்ம சொன்ன மாதிரி யூடியூப் சைடில் வந்து இதை வந்து அலோவ் பண்ணுவாங்களா, ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்க விஷயத்தை பேஸ் பண்ணி அந்த ஒரு சில ஃபுட்டேஜ் இருக்கனால அது என்ன மாதிரி விஷயத்த வந்து ரிமூவ் பண்ணணும், எதை ரிமூவ் பண்ணாமல் அது விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு சில மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கு இந்த விஷயம். ஸோ அதனால் அப்படி இருக்கனால ஒரு சில ஃபுட்டேஜை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி வந்து இது பண்ணி பேசுகிறதா வீடியோ சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட வீடியோ கண்டிப்பாக வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த விஷயம் இப்போ இந்த மம் பாட்டெலாம் எடுத்து முடிச்சுட்டு வெளியே நாங்கள் வரும்போது ஒரு சில பேர்கிட்ட நாங்கள் வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து அன்செக்யூராலாம் இல்லை, எப்படி சொல்கிறது, அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில பேர்லாம் வந்துட்டு எங்களை வந்து பிடிச்ச சம்மந்த ஒரு சில விஷயம்லாம் வந்து அப்புறம் அந்த மாதிரி பர்மிஷன் பண்ணி பண்ணுறோம், இந்த மாதிரி வீடியோ நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்லாம் காட்டி. ஸோ அதுக்கப்புறம் அது நாங்கள் வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்திருக்கோம். ஸோ அது இல்லாமல் கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட பார்ட்ஸ் வரும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். கமெண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் இது பண்ணிக்கணும்னா அது சம்மந்தப்பட்ட பார்ட்ஸ்லாம் வீடியோ வரும். இது ஃபஸ்ட்டு அப்டேட்டு. இன்னொரு விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது, வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நானும் விக்னேஷ் ப்ரோவும் வந்த வழியை பார்த்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அது அவர் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடம் வருது. அந்த இடத்த வந்து நான் அவர்கிட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருக்கேன். அவர் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயம் நான் பேசிகிட்டு இருக்கேன். பேசிகிட்டு வந்துருக்கும்போது பின்னாடி மோஸ்ட்லி நான் வண்டி ஓட்டுவேன், விக்னேஷ் ப்ரோ பின்னாடி உட்காந்துருப்பாரு. போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஷோல்டரில் ஒரு பயங்கரமாக ப்ரெஷ் பண்ணிட்டாரு. நான் ஏதோ ஒரு கீழே குனியறதுக்காக பேலன்ஸாக நம்ம ஷோல்டரில் அமுத்தல நினச்சி நானும் கேஷுவலாக அப்படியே போயிட்டேன். ஒரு குறிப்பிட்ட தூரம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து என்கிட்ட வந்து விக்னேஷ் ப்ரோ சொல்கிறாரு, சித்திக் ப்ரோ நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லை ப்ரோ நான் எதுவும் பார்க்கல. என்ன ப்ரோ இது நான் யாருன்னு கேட்கும்போது, இல்லை ப்ரோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரில, நான் பார்த்தேன் அப்படின்னாரு. நான் வண்டியை அப்படியே ஸ்லோ பண்ணுறேன். இல்லை வண்டி நிப்பாட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படிங்கிறாரு. அவன் போயிட்டு இருக்கும்போது விக்னேஷ் ப்ரோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ரோ ஒரு டேனிங் வந்துச்சுல, அந்த டேனிங்கில் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மூலையில் வந்து ஒரு உருவம் ப்ரோ ஒரு பயங்கரமாக ஒரு மாதிரி ஷேக் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நான் ஏதோ என்ன சொல்கிறது, அது அவர் கண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பையோ பெரிய பையோ ஒரு மரத்தில் மாட்டிகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு உருவம் ப்ரோ அது பயங்கரமான ஒரு கிரே பிளாக் கலரில் வந்து இருந்துச்சு, ஹைட்டாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஷேக் பண்ணிகிட்டே இருந்துச்சு ப்ரோ. நான் அதை பார்த்துட்டேன், நீங்கள் கவனிக்கலாட்டுக்கு நான் நீங்கள் பார்த்துட்டு நினச்சிக்கிட்டு ஒரு வயதில் நான் அவங்க ஷோல்டர் ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. அது அப்படியே கிராஸாக அப்படியே என் பக்கத்தில் அப்படியே வந்துருச்சு ப்ரோ. நம்ம டேர்னிங் பண்ணுறோம், என் பக்கத்தில் வந்து காதில் வந்து ஒரு மாதிரியா அடித்த மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரியா காற்று வந்து பாமாம மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு காற்று சடனாக வந்து கை வச்சு இப்படி எப்படி சொல்கிறது, ஒரு அடிக்கும் போது நம்ம மிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த காற்று மட்டும் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் என் காதில் பட்டுருச்சு. ஒரு மாதிரியா இன்னமும் கத்தன மாதிரி இருந்துச்சு, என்ற விஷயம் வந்து இன்னும் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு அவர் சொன்னதுக்கப்புறமேட்டு வண்டி ஓட்டுற விஷயமும் போயிட்டு நானும் பயங்கரமாக அந்த விஷயத்துக்கு வந்து என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு உடம்புலாம் சிரிச்சிருச்சு எனக்கு. அப்போ தான் ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கெஸ் பண்ணுறோம். அந்த வீடியோ எடுத்துட்டு சம்மந்தப்பட்ட வீடியோலாம் இல்லாமல் சேவ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அங்கேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு நான் சேஃப் ஆகிட்டேன். எனக்கு ஒரு சில விஷயம் தான் அஃபெக்ஷன் ஆச்சு. அதில் வந்து நாங்களாம் முழுமையாக வெளியே வந்ததுக்கப்புறமேல் தான் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வர டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:45 இல்லை 3 மணி வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட டைமில் நடக்கிற ஒரு விஷயம் அது. ஒரு விஷயம் என்னன்னா, எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இந்த விஷயம் வந்திருக்கா, வீடியோ வரைக்கும் வந்திருக்கா, இல்லை இடையில வந்து இந்த மாதிரி வலை வரைச்சு இந்த மாதிரி பண்ணுதாங்க, இல்லை வேற ஏதாவது சம்மந்தப்பட்ட ஆத்மா வந்து அங்கே இருந்திருக்காங்கிற விஷயம் வந்து இப்போ வரைக்குமே எதுவுமே நடக்கலை. என் கணக்கு தெரியல, விக்னேஷ் ப்ரோ கணக்கு தான் மாட்டியிருக்கு. அதுதான் நான் ஃபஸ்ட்டு அவர் சொன்ன நான் சொன்ன கவனிக்கல. நான் வேற எங்கேயும் விட்டு லெஃப்ட் சைடில் பேசிகிட்டு இருக்கேன், இவர் பார்த்து ரைட் சைடில். ஸோ பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் அது. அந்த வீடியோ தொடர்ச்சியாக இது வரைக்கும் ஒரு சில லொக்கேஷனாக போயிருக்கோம், வீடியோ எடுத்திருக்கோம். ஆனால் ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது இது ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஆனால் இந்த மம்ஸ் விஷயம் சம்மந்தப்பட்ட ஒரு லொக்கேஷன் எடுத்து பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விக்னேஷ் ப்ரோவே இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னார். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி பேச முடியாது அப்படிங்கிறனால என்னைய சேனல் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். ஸோ அதனால் அவங்க ஆடியன்ஸ் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். வீடியோவில் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது இது மாதிரி நடக்குமா ஒரு விஷயம் எனக்கு இது ஃபஸ்ட் டைமாக இருக்குது.
இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கேங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் லைவாக அவர் பார்த்து சொன்ன விஷயம், ஆனால் அவர் அந்த மாதிரி டைமில் ரியாக்ஷன் கொடுத்ததுக்கு சொல்கிற விஷயத்துக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் சிங்க் பயங்கரமாக ஆகுது. ஸோ அதனால தான் நான் அவங்களுடைய விஷயத்தை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவை மேக் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா அந்த வீடியோ அமைஞ்சிருச்சு. ஸோ இதான் கேஸ். இப்போ என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எனக்கு அந்த வீடியோவில் ஒரு சில விஷயம் என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கும்போது அந்த ஃபுட்டேஜை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேளுங்க ப்ரோ. எடுத்துக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க, இவ்வளோதான் இங்கே தெரியுது. எங்க இருக்கீங்க தெரியல ப்ரோ. சுத்திக்கு ப்ரோ அது மேல இல்ல ப்ரோ, அது பின்னாடி இருக்கு ப்ரோ. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? வயசு மேல போகுது, மேல போகுது. என்ன வேணும்? என்ன போகுது? நிக்கிது ப்ரோ, கால் இல்ல ப்ரோ, நிக்கிது ப்ரோ. சுத்திக்கு ப்ரோ சரியா சொல்லுங்க ப்ரோ. என்னையும் இழுத்தது ப்ரோ உங்களை. ப்ரோ சங்கு எடுத்து பிரிச்சு எங்க போச்சு? உள்ளதான் எடுத்து ப்ரோ கை ஓடு ப்ரோ. ப்ரோ சங்கு தூக்கி போடுச்சு ப்ரோ. சுத்திக்கு ப்ரோ அது மேல இல்ல ப்ரோ, அது பின்னாடி இருக்கு ப்ரோ. பின்னாடி திரும்பாதீங்க. கால் இல்ல ப்ரோ, நிக்கிது ப்ரோ. அந்த டாய்ஸ் எடுத்துக்க முடியுமா? எப்படி கையில கண்ணே தெரியல ப்ரோ. அமைதியா. எங்க இருக்கீங்க தெரியல. அந்த சிம்னில இருந்து இறங்கி தயவு செஞ்சு கீழே வாங்க. கை வருது கீழே வா. ப்ரோ குழந்தை உருவம் கண்ணுக்கு தெரியல ப்ரோ. திருப்பி நான் உருட்டி விடுறேன். உன்னோட ஆத்மா அங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னா என்கிட்ட திருப்பி அந்த பால் கொடுக்கலாம். என்ன நீ நம்பினா திருப்பி இல்ல ப்ரோ, எனக்கு தெரியல. பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இதுதான் சொல்கிறேன். இடமே நாங்கள் இன்ட்ரோ கொடுத்து போகிறது வந்து சரியில்லாமல் இருந்துச்சு. இன்ட்ரோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கதவு வாங்கினது ஆட்டோமேட்டிக்காக எங்களை உள்ளே இது பண்ணது, திரும்பி லாக் பண்ணது. அதுக்கப்புறமே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வேறு இடத்துக்கு போக விடாமல் ஒரே இடத்துல எங்களை வந்து பயங்கரமாக ஒரு சில சத்தத்தை கொடுத்து
2 பேர் பிரிக்கிற மாதிரிலாம் ஒரு டெசிஷன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பானையிலேருந்து நான் தெரியாமல் ஒரு விஷயத்தை எடுத்து நான் ஒரு பிரச்சனை மாட்டி என்னையை மட்டுமே தனிப்பட்ட முறையில் இன்வால்வ் பண்ணி சிக்கலில் மாட்ட வச்சு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்தை வந்து நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பர்சனலாக ஏன்னா ரொம்ப பயந்து அதுக்கப்புறமேலே வீடியோ பண்ணலாமா வேணாமாங்கிறது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான். அதுக்கப்புறமேலே விக்னேஷ் ப்ரோ வந்து அதுக்கு தான் யோசிக்கவே இல்லை. இப்போ வாங்க என்ன பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னு அப்படியே ரன்னான வீடியோ தான் அது. எப்போவுமே ஒரு பெரிய சம்பவமோ இல்லை வேறு விஷயம் நடந்துருச்சுன்னா சடனாக ஒரு விஷயத்தை வந்து அங்கே நான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண விடலை. ஸ்டாப் பண்ணாலும் ஒரு சில விஷயம் வந்து கட் பண்ணுற மாதிரி விஷயம் அங்கே நடக்கலை. ஆனால் வேறு விஷயத்த பேசும்போது வந்து அதை பேசாமல் வீட்டில் ஒரு சில ஃபோட்டோஸை எடுத்துட்டாரு. அது மாதிரிலாம் நான் பேசுறதுக்கப்புறம் இல்லை ப்ரோ வீடியோ எடுத்தாங்க நிற்க வேணாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும்போது தான் பயங்கரமாக எண்ணிங்கில் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் வந்து பொசஸ் ஆகிற மாதிரி விஷயம் நடந்துருச்சு. எனக்கு உள்ளே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நடந்து இந்த விஷயம் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் எடுத்து வச்சுருக்காரு, கண்டிப்பாக வரும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். இந்த ஹெட்டை வந்து தலையை பிடிச்ச மாதிரி விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எந்தளவுக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போன விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே இங்கே சொல்லணுன்னா நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சில வீடியோஸ் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து சொல்கிற மாதிரி விஷயங்கள் அங்கே அமையல. எல்லா வீடியோமே ஒரு முக்கியமான ஃபுட்டேஜ் தான் கவர் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக ஏன் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அது என்ன ஃபுட்டேஜ் அந்த வீடியோ சம்மந்தம் வேணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அதில் ஃபுல் வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வீடியோங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். விக்னேஷ் ப்ரோ சேனல் கோஸ்பிட்டல் சேனல் சொல்லிட்டு விக்னேஷ் ப்ரோ சேனலில் அந்த வீடியோ இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஒரு சில விஷயம் வந்து என்ன சொல்கிறது சொல்லி என்ன சொல்கிறது ஒரு சில விஷயம் நான் ஃபைனலாக சொல்லிக்கணும் அப்படின்னா நிறைய பேர்த்தோட ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நான் எப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. ஒரு வீடியோவை பாருங்கள். வீடியோட ஃப்ரெண்டில் நாங்கள் ஒரு சில விஷயத்தை நாங்கள் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் படிங்க. இது மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இதை தொடர்ந்து இதை வந்து ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு அன்வான்டான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் எந்தளவு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னா ஒரு அபண்டான ஒரு இடமே பெரிய ரிஸ்க்கு தான். நாங்கள் போகிற லொக்கேஷன் எல்லாமே ஒரு பயங்கரமான ரிஸ்க்கு தான். அங்கே அமானுஷத்தை தாண்டி வேறு என்ன விஷயமா அங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயம் சம்மந்தப்பட்ட பாம்பு, தேள், பூரா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் மிதிச்சுட்டு கடந்து போயிருக்கோம். இல்லை எங்களை இது இருக்கிறத பைட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது மாதிரிலாம் நாங்கள் தாண்டி தான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோக்காக எங்கள் உயிரை பண்ணி வச்சு இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து இருக்கக்கூடிய ஆளுநர் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஒரு டைமில் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப எங்களோட விஷயத்தில் 2 விஷயம் இதை கிடைச்சாலும் நாங்கள் வந்து இறக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அம்மானுஷ விஷயத்தில் நாங்கள் டீப்பாக மாட்டிக்கிட்டாலும் நாங்கள் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 விஷயமே நாங்கள் சந்திச்சு தான் அந்த இடத்துல நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கான ஃபுட்டேஜ் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களோட விஷயத்தை வந்து மற்ற ஒரு சில கண்டென்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி கஷ்டப்படுற எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த மாதிரி கஷ்டப்படுற எல்லா இந்த மாதிரி கஷ்டப்படுற எங்களை மாதிரி கோஸ்ட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுற எங்களுக்கு நீங்கள் அவங்களோட ஃபுல் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுதான் நான் வந்து சொல்கிறதுக்கு ரீசனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேறு ஒன்றும் இல்லை. சொன்ன விஷயம் நீங்கள் மனசில் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட எனக்கு தெரியல. முக்கியமான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அது மைண்டில் நல்லா இருக்குது. முக்கியமான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் எல்லாமே. எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வரும். நானும் டெய்லியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சில லொக்கேஷன்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் என் சேனலில் வரும். கண்டிப்பாக ஸ்டே கனெக்டட். வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையான்னு கண்டிப்பாக ஸ்டே கனெக்டட். வீடியோ மிஸ் பண்ணாமல் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். நான் சித்திக். பாய், சி யூ, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், லவ் யூ.